லிட்டரோட பெட்ரோல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து 100 rupees சென்னையில். ஸோ அந்தமாரி வந்துடும் சரிங்களா. அப்போ 100 rupeesக்கு வந்து நீங்கள் அதே 45 கிலோமீட்டர் நீங்கள் போகிறதுக்கும் அதே ஒரு 15 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள் சரிங்களா. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் முன்னாடியே இருக்குது. ஸோ இது வந்து என்னடா இது ஆக்டிவா 4G தானே காட்டிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்டிவா 4G இல்லை காய்ஸ், ஹைப்ரிட் வெஹிக்கிள். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள் பார்த்தோம் இல்லையா, அதேமாரி தான் இது ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள். ஸோ இது வந்து பெட்ரோல்லையும் ஓடும், பேட்டரிலையும் ஓடும். அந்த வண்டி பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதோட ரைட் ரிவ்யூ எல்லாமே நான் சேனலில் போடுறேன் சரிங்களா. நம்ம வீடியோக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா 2014 மாடல் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள் நான் சொன்னேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. இது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கிள் சொல்லலாம். சரி, அதேமாரி தான் உங்களுக்கு கண்ட்ரோல் எல்லாமே வந்து உங்களுக்கு பெட்ரோல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாரி எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டிஜிட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரியோட வோல்ட்டு இங்கே வந்து சார்ஜிங் பர்சன்டேஜ் 100% இப்போ பேட்டரி ஃபுல்லாக இருக்குது. இதோட கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கோடாகவும் காட்டிகிட்டு இருக்கு. இது வந்து டிஜிட்டல் டிஸ்டோ, இது வந்து எலக்ட்ரிக் பைக் ஆனது சரிங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுற பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீ இருக்கும். இது வந்து பெட்ரோலுக்கான கீ, இது வந்து எலக்ட்ரிக் பைக்கான கீ சரிங்களா. இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சீட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, சீட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லித்தியம் பரப்பாஸ் பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிமூவபிள் பேட்டரி தான். பைக் கூட நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். நீங்கள் மேலே எடுத்துன்னு போயிட்டு கூட உங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் ப்ரோ, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் ப்ரோ அப்படிலாம் சொல்லுவீங்க, அவங்களும் நீங்கள் வந்து இந்த பேட்டரி வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இது வந்து பேட்டரிக்கான செக்ஷனு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோலுக்கான செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பெட்ரோல் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட பேட்டரியோட வோல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வோல்ட் 24Ah லித்தியம் பரப்பாஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hours வந்து சார்ஜிங் ஏறும் சரிங்களா. அவ்வளோ டைம் எடுத்துக்கும், 4 hours ஆகும். சரி, ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக்கில் வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிலாம் யாரும் எதுவுமே சொன்னால் வந்து யாரும் நம்பவே மாட்டாங்க, அப்படி இருக்கும். சரி, பெட்ரோல் பைக் எப்படி இருக்கும் அதேமாரி தான் இருக்கும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது அவுட்லுக்கில். ஸோ ஏன்னா நம்ம பேட்டரி வெளியே வைக்கல, எதுவுமே பண்ணலை. பட் ஆனால் ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் மோட்டர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் மோட்டர் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா, அப் மோட்டர். இந்த இடத்துல அப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப் மோட்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வோல்ட் 1500 வாட்ஸ் அப் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஏன் அது பவர்ஃபுல் மோட்டர் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக பெட்ரோல் இன்ஜினையும் உங்களுக்கு வந்து வெயிட்டையும் வந்து ஃபுல் பண்ணி தள்ளணும், ப்ளஸ் வந்து இந்த பைக்கையும் ஓட வைக்கணும். ஸோ அதனால் இது வந்து 1500 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 to 60 ரேஞ்ச் வந்து உங்களால் இதோட டாப் ஸ்பீடு போக முடியும். அதெல்லாம் நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 to 50 வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து பேட்டரியில் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு லிட்டருக்கு வந்து 30 to 40 அந்த நம்ம ஆக்டிவா எவ்வளோ தரும் அவ்வளோதான் தரும். ஸோ உங்களுக்கு பெட்ரோல் பைக்கோட எலக்ட்ரிக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே தருது சரிங்களா. ஸோ சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜ் போடுறதுக்கு எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சார்ஜ் போடுறதுக்கு பெருசாலாம் அந்தளவுக்கு கன்சியூம் பண்ணுறாதுக்காய். ஸோ வந்து 1.5 யூனிட் அவ்வளோதான் வந்து கன்சியூம் பண்ணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 யூனிட்னா ஒரு 10 ரூபா 5 ரூபா அவ்வளோதான் வரும். அந்த 10 ரூபா 5 ரூபாவில் நீங்கள் வந்து ஒரு 55 to 60 கிலோமீட்டர் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும் ஈஸியாக. இதே நீங்கள் பெட்ரோல் அந்த 55 to 60 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணனா 1 லிட்டர் பெட்ரோல் வந்து கன்சியூம் பண்ணும். அந்த 1 லிட்டரோட பெட்ரோல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து 100 rupees சென்னையில். ஸோ அந்தமாரி வந்துடும் சரிங்களா. அப்போ 100 rupeesக்கு வந்து நீங்கள் அதே 45 கிலோமீட்டர் நீங்கள் போகிறதுக்கும் அதே ஒரு 15 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த விஷயம்லாம் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் சரிங்களா ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணினாவே உங்களுக்கு இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சரிங்களா எலக்ட்ரிக்கு. ஸோ இப்போ வந்து அப்படி சார்ஜ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ எலக்ட்ரிக்கில் ஓடுது. இப்போ எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு. இப்போ ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் நான் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60
ஸோ 60 காட்டுது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து எலக்ட்ரிக்கில் நம்ம இது பண்ணோம் சரிங்களா, சவுண்ட் எதுவுமே இல்லை, வைப்ரேஷன் என்ன இருக்கா பார்த்துக்கோங்க, எதுவுமே கிடையாது சரிங்களா. வண்டி வந்து 60 போச்சு. இதே வந்து இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே பெட்ரோல் ஆன் பண்ணுறோம், சுவிட்சை ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுதான் பெட்ரோல் பைக்கே அதோட வேலையை காட்டுது. தெரியுதா உங்களுக்கு சவுண்டு? ஓகேவா, இந்த இடத்துல பாருங்கள் சவுண்டு பாருங்கள், தெரியுதா? பெட்ரோல் பைக் ஆனில் இருக்குது சரிங்களா. இது வந்து இப்போ பெட்ரோல் பைக் ஆனில் இருக்குது, எவ்வளோ சவுண்டு வருது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? வைப்ரேஷனில் பாருங்கள் சரிங்களா. இதே வந்து இப்போ நான் எலக்ட்ரிக் பைக்கை போட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன், அதே எலக்ட்ரிக் ஆன் பண்ணி இப்போ வந்து எலக்ட்ரிக்கில் இருக்குது. ஜஸ்ட் இப்போ எலக்ட்ரிக்கில் வண்டி இப்போ வந்து 40 கிலோமீட்டர் நம்ம ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து எலக்ட்ரிக்கில் ஓடுது பார்த்தீங்கன்னா, ஒரு வைப்ரேஷன் என்ன இருக்கா பாருங்கள் வண்டியில் சரிங்களா. இப்போ எலக்ட்ரிக்கில் ஓடுது, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் சரிங்களா. இதே எலக்ட்ரிக்லேயே உங்களுக்கு அரௌண்டு ஒரு 60 கிலோமீட்டர் போகுது. பெட்ரோலில் என்ன மிஞ்சி போனால் ஒரு 80 கிலோமீட்டர், அதோட 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தரும். பட் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 கிலோமீட்டர் வந்து கம்மியாக தரும். ஸோ அதுதான் விஷயம் கைஸ். இவ்வளோ நேரம் உங்களுக்கு டெஸ்டிங்காக இதோட ஸ்பீடு எல்லாமே வந்து மீட்டர் வைஸ் காட்டினேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரியல் டைம் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஆன் ரோட்டில் ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதில் ஓட்டலாம், எலக்ட்ரிக்கா பெட்ரோலா சூஸ் பண்ணலாமா? இப்போ வந்து எலக்ட்ரிக் சுவிட்ச் வந்து இப்போ வந்து ஆனில் இருக்குது சரிங்களா. இப்போ எலக்ட்ரிக் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஓட்டலாமா? ஜஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா வண்டி மூவ் ஆகாது. ஜஸ்ட்டு பிரேக்கை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு, அதே ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்க அந்த ஆக்டிவா டியோ எல்லாமே வச்சுருப்பீங்க, அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அப்படியே போகும். தெரியுதா எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள். ஓகேவா, தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுன்னு? அதே உங்கள் பைக்கில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இப்போ ஹார்னு எல்லாமே ஒர்க் ஆகும் கைஸ். நீங்கள் பெட்ரோல்லையும் சரி எலக்ட்ரிக்லேயும் சரி, எலக்ட்ரிக்கும் பெட்ரோலுக்கும் ஒரே ஆக்சிலேஷன் தான் சரிங்களா. ஆக்சிலேட்டர் கேபிள் எல்லாமே ஒன்று தான், அந்தளவுக்கு பண்ணி தராங்க. சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ நான் வந்து ஹைவேல ஓட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்க கைஸ். நம்ம என்ன பைக் ஓட்டுறோன்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமே தெரியாது, வெளியும் தெரியாது, ஒரு நாய்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போது இது வந்து ஃபுல் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 60 போகும். பட் அதனால் என்னால் 60 இங்கே ஓட்டி காட்ட முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணால் திடீர்னு குறுக்க வருவாங்க சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு சேஃப்டியான ரோடு வந்து இங்கே இல்லை ஓட்டுற அளவுக்கு. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு 60 வந்து ஓட்டி காட்டல சரிங்களா. இப்போ வந்து நான் அதே இப்போ ஓரமாக நிறுத்திட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. இப்போ வந்து நான் பைக் நிறுத்திட்டேன். இப்போ நிறுத்திட்டு உங்களுக்கு இது ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெட்ரோல் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பெட்ரோல் ஆன் பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியுதா மிரர்லலாம்? இப்போ அப்படியே பெட்ரோலில் ஓட்டலாமா? வாங்க இப்போ பெட்ரோலில் ஓட்டி போட்டலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பெட்ரோலில் ஓட்டிகிட்டு இருக்கோம். காய்ஸ் வந்து இந்த ஹைப்ரிட் பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்லேயும் ஓடும் ப்ளஸ் வந்து பெட்ரோல்லேயும் ஓடும். அப்படி இருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ சார்ஜ் போட மறந்துட்டீங்க, இல்லை நைட்டு ஃபுல்லாக கரண்ட் ஆஃபு அப்படிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் காலைல ஆஃபீஸ் போகணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? காலைல உட்காந்து சார்ஜ் போடுவீங்களா? சார்ஜ் போட்டால் ஒரு 3 ஹவர் 4 ஹவர் ஆகும் சார்ஜ் ஏறுறதுக்கு. அப்போ ஆஃபீஸ் எப்படி போவீங்க? அதுமாரி இருக்க சொல்ல நீங்கள் இந்த பைக்கில் நீங்கள் பெட்ரோல் போட்டு ஓட்டின்னு போயிடலாம். ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வர சொல்ல கூட வேணால் ஆஃபீஸ்லேயே சார்ஜ் போட்டு கூட ரிட்டன் வீட்டுக்கு வந்துடலாம். அப்படி இல்லைனா இதில் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, நீங்கள் பெட்ரோலில் ஓட்டத்துலேயும் சம் பர்சன்டேஜ் பவர் வந்து உங்கள் பேட்டரிக்கும் ஏறும். ஸோ இதுமாரிலாம் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ எலக்ட்ரிக் பைக் பெஸ்ட்டாக இருக்கலாமே, அதே வாங்கிக்கலாம்ல ப்ரோ, இது ஏன் நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படி கேட்டிங்கன்னா, நான் அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். இப்போ எலக்ட்ரிக் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்படின்றது சொல்ல நீங்கள் வந்து அதை வந்து பேட்டரியில் மட்டும்தான் ஓட்ட முடியும். சப்போஸ் பேட்டரி காலி ஆனால் கூட என்ன பண்ணுவீங்க? இதே வந்து இப்போது ஆல்ரெடி உங்கள் கிட்டே பைக் இருக்கும், அந்த பைக்கு என்ன பண்ணுவீங்க? அது விடுறதுக்கும் இடம் இருக்கணும், இது விடுறதுக்கும் இடம் இருக்கணும். சப்போஸ் வந்து அந்த பைக்கு இருக்கிற பைக்கே நம்ம வந்து காசு கொஞ்சம் கொடுத்து வந்து இந்தமாரி ஹைப்ரிட் பைக்கில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து பெட்ரோலையும் ஓட்டிக்கலாம், எலக்ட்ரிக்லையும் ஓட்டிக்கலாம். உங்களுக்கு காஸ்ட்டு பொறுத்தவரையும் நிறைய சேவிங் ஆகும். அதுவும் இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க வெயிட் வந்து இப்போது
நார்மல் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். வெறும் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் இருக்கும், அதை சுற்றி வந்து பிளாஸ்டிக்கில் கவர் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இதே வந்து நீங்கள் இதுமாரி ஹைப்ரிட் வெஹிக்கிளில் கவர் பண்ண சொல்ல உங்களுக்கு ஐசி இன்ஜினையும் இழுக்கணும், அதோட பவராக எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அதனால் உங்களுக்கு பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கம்மியாக போகுது கம்பேர் பண்ண சொல்ல நம்ம எலக்ட்ரிக் பைக்கு, சரிங்களா? ஸோ அதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு இதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்ககிட்ட நிறைய ஆக்டிவா, டியோ, ஸோ உங்கள் வண்டியை வந்து இதுமாரிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஹைப்ரிட் பைக்கில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து சென்னையில் இருக்காங்க, இவங்க தான் வந்து இந்த மாரி மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் உங்கள் பைக் வந்து ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதான் காய்ச்சி இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாரி நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வீடியோஸ் வந்து நிறைய போட்டுருக்கோம், ஹைப்ரிட் வெஹிக்கிளில் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம், பெட்ரோல் வெஹிக்கிள் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். எல்லாமே தனித்தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ், ஓனர்ஷிப் ரிவ்யூ, டாப் ஸ்பீடு, டீடைல் ரிவ்யூ, அதுமாரிலாம் எல்லாமே போட்டுருக்கோம். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சிருக்கேன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லிட்டு. அந்த பிளேலிஸ்ட் நீங்கள் டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கும். ஸோ இதான் காய்ச்சி இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். See you guys in interesting video. Bye.